पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायम् அதிசுந்தரமந்தஹாசம் வாதாலயேசமனிஷம் ஹிருதி பாவயாமி. இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 15வது தசகத்தில் முதல் 2 ஸ்லோகங்களை பார்க்கலாம். இந்த 15வது அத்தியாயங்கிறது மாலினி அப்படிங்கிற மீட்டரில் பண்ணப்பட்டிருக்கு. மாலினியில் என்னன்னாக்கா 4 பாதம் இருக்கு இல்லையா, 4 பாதத்தில் ஒரு பாதத்துலேயும் 15 சிலபல்ஸ் இருக்கும். அதை 15 நாள் 60 கொண்டது ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா, சங்கராச்சாரியார் எழுதினாக்க இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். वटविटपि समीपे भूमिभागे विषण्णं सकलमुनिजनानां ज्ञानदातातमारात् त्रिभुवनगुरुमीशं दक्षिणामूर्तिदेवं जननमरणदुःखच्छेददक्षं नमामि. அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போது 14வது தசகம் பார்த்தோம்கள். அதில் கபிலர் பிறந்தாச்சு. கபில முனிவரானவர், அதாவது பகவானுடைய அம்சம், கபில தேவர்னு சொல்லுவா. அவருடைய அம்சமாக பிறந்தவர் தன்னுடைய அம்மாவுக்கு தேவகூதிங்கிறவ அம்மா. அந்த அம்மாவுக்கு இவர் உபதேசம் பண்ணுறார். இந்த உபதேசம் பண்ணுறது ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 25வது அத்தியாயத்திலேருந்து ஆரம்பித்து 33 வரைக்கும் முழுக்க போகிறது. அந்த ஒவ்வொன்றத்திலையும் சொன்னதை அதை சுருக்கி அதாவது ஒவ்வொரு அத்தியாயத்தில் சொன்னதை ஒரு ஸ்லோகமாக ஆக்கிட்டு இந்த ஸ்ரீமத் நாராயணிய வட்டத்திரியானவர் 9 ஸ்லோகத்தில் 9 அத்தியாயத்தையும் சுருக்கி ரொம்ப அழகாக நம்மளுக்கு அதோடைய ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கார். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ முதல்த்தது பார்க்கலாம். இதில் கபிலருடைய இது வாக்கியானம் அப்படிங்கிறது என்னது, சாங்கியோபதேசத்தை அவர் தன்னுடைய அம்மாவுக்கு சொல்லி கொடுக்குறார். அந்த அவருக்கும் சொல்லி அம்மாவுக்கும் சொல்லி கொடுக்குறார். இந்த உலகத்தில் பரப்புறதும் தான் அந்த அவதாரத்துடைய நோக்கம். இப்போ மதிரிக குணசக்தா பந்த கிருத்வேஸ்வசக்தா त्वमृत कृदु परुन्धे भक्ति योगस्तु शक्तिं महदनुभवलभ्या भक्तिरेवाद्रसाध्या कपिलतनुरिति त्वं देवहूद्यै नहातीः. இப்போது இவர் இதில் கபிலர் தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கு சொல்கிறார். அதுதான் அது ஒரு ஸ்லோகத்துலேயும் கடைசி ஸ்லோக பாதத்தில் வரப்போகிறது. கபிலதனுரிதி துவம் தேவஹூதி நகாதின்னா சொல்லறார்னு அர்த்தம். யார் கபிலமான கபில ரூபமான எடுத்துருக்கிற அவதாரம் எடுத்துன்ற நீங்கள் இந்த துவம், அதனால தான் கபில தனுரிதி துவம் சொல்கிறார். தேவஹூதியை உங்களுடைய அம்மாவான தேவஹூதி இந்த மாதிரி சொன்னேள் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகமும் முடிய போகிறது. இப்போ முதல்த்த 3 லைனை பார்க்கலாம். மதிரிக குணசக்தா பந்த கிருத்வேஸ்வசக்தா. அதில் முதல்ல பார்க்கலாம். மதிங்கிறது நம்மளுடைய புத்தியானது. நம்மளுடைய புத்தி இருக்கு இல்லையா, அது இக மதி இக குணசக்தாக. குணம்ங்கிறது கயிறுன்னு சொல்லலாம். குணம்ங்கிறது எல்லா விதமான குணங்களும் இருக்குது. விஷய சுகங்கள்னு சொல்லலாம். இந்த விஷய சுகத்தில் இந்த புத்தியானது ஈடுபட்டுள்ளது. மதிஹி இக குணசக்தாக. அந்த மாதிரி விஷய சுகங்களில் ஈடுபட்ட இந்த புத்தியானது பந்தத்தை உண்டாக்கிடுறது. அதே புத்தி, அதே தேஷு சக்தாக, அதே அசக்தாக. அந்த புத்தியானது அது இதில் என்னது தேஷு, அது எல்லாத்துக்கிட்டக்கையும் விஷய சுகங்கள் எல்லாத்தையும் அசக்தாவாக இருக்குது. பற்றுதல் இல்லாமல் இருக்குது. எல்லாத்துலேயும் பற்றுதல் இல்லாத புத்தி அது கொடுக்கறது. அப்படி கொடுத்ததுன்னா அது துவம் அமிர்த கிருது பருந்தகா. அது மோட்சத்துக்கு காரணம். இவ்வளவுதான் முதல்த்த சொல்கிறேன். இந்த மோட்சத்துக்கு காரணம் என்னது, பக்திரேவாத்ர சாத்தியாக சொல்ற. பக்தி யோகஸ்து சக்திம்னு 2ஆம் தலையில் சொல்லுற. துவமிருத கிருது பருந்தே பக்தி யோகஸ்து சக்தி. பக்தி யோகத்தில் ஒரு பற்றுதல் நம்மளுக்கு கொடுக்கறதுனாக்கா
இந்த விஷய சுகம் இல்லாமல் இருக்கிற இந்த புத்தி தான் நம்மளுக்கு பக்தி யோகத்தை கொடுக்க போகிறது. அந்த பக்தி யோகம்ங்கிறது என்னது? பக்தி யோகஸ்து சக்தி. அதில் பக்தி யோகத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு விஷய சுகத்தில் பற்றுகள் எல்லாம் விட்டு போயிடும் அப்படிங்கிறது இந்த முதல் 2 வரிகளுடைய அர்த்தம். அதாவது இந்த புத்தி அப்படிங்கிறது, மதி அப்படிங்கிறது இந்த உலகத்தில் விஷய சுகத்தில் அது ஈடுபட்டதுன்னா அதுதான் பந்தத்துக்கு காரணம். அதே புத்தி விஷய சுகத்தில் ஈடுபடாமல் இருந்ததுன்னா அது மோட்சத்துக்கு காரணமாகிறது. இது 2 மச்சான். இப்போ இந்த புத்தியை பக்தி யோகம் அப்படிங்கிற சாதனம் விஷயத்துகத்திலேருந்து பற்றுதல் எல்லாத்தையும் எடுத்து விட்டு விடுறது. அதனால பக்தி யோகங்கிறத பண்ணும்போது விஷய சுகத்தில் பக்தி ஈடுபாடு இல்லாத மனசுக்கு உங்களுக்கு மோட்சம் ஈஸியாக கிடைக்கிறது. இப்போ மகதனுகம லப்யாக பக்திரேவாத்ர சாத்தியா அப்படின்னா மகத்துன்னா பெரியவாளோட பக்தி என்ன ஆகுதுன்னு அவளை தேடி பிடிச்சு சொல்லுறதோட அவளுடைய சங்கமம் எல்லாத்தையும் பக்தி பெரியவாளுடைய சங்கமம் சத் சங்கம் அப்படிங்கிறது இருந்துன்னா என்ன ஆகுறதுன்னா பக்திங்கிறத ஊட்டிடுவா. அவளுடைய கதைகள் சொல்லுறதும் சமாதானம் சொல்லுறதும் அவளோட பேசும்போதும் இந்த விஷய சுகத்தில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் நம்மளுக்கு விட்டு போயிடும். ஆக மொத்தம் இந்த சத் சங்கமானது பக்தியை தான் உண்டாக்கும். அந்த பக்தியானது உனக்கு வரணும்னாக்கா உன்னுடைய விஷய சுகத்தில் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும். முழுக்க அதை நசிப்பிச்சு உனக்கு மோட்சத்தை கொடுக்கும். ஆக மொத்தம் இந்த தேவகூதி கேட்குறாளாம், கபிலா எனக்கு இந்த உலகத்திலேருந்து விடுதலை கிடைக்கணும்னாக்கா எப்படி எல்லாத்தையும் பற்றில்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அம்மா நீ பண்ண வேண்டியது ஒரு காரியம்தான். மெயினாக என்ன பண்ணணும்னாக்கா அதுதான் சொல்ல மகதனுகலவ்யாக உன்னுக்கு பெரிய ஆளுகளோட சங்கம் வச்சுக்கோ. அந்த சத் சங்கம்ங்கிறது உன்னுடைய இதெல்லாத்தையும் எடுத்துவிடும். இந்த மாதிரி விஷய சுகத்தில் இருக்கிற ஈடுபட்ட புத்தியை திருப்பி விட்டுவிடும் அப்படின்னு இவர் சொல்லி கொடுக்குறார். 2வதுல பார்க்கலாம். 2வதுல प्रकृति महदहंकाराश्च मात्राश्च भूतानि अपि हृदपि दक्षाक्षी पुरुष पंचविंशः इति विदित विभागो मुच्यते सौ प्रकृत्या कपिलतनुरिति त्वं देवहूद्यै ஞகாதி. இந்த ஸ்லோகம் நான் சொன்ன மாதிரி 3வது ஸ்கந்தத்தில் 26ஆம் அத்தியாயத்தில் வருது. அதோடைய அந்த சாப்டருடைய கம்ப்ளீட் ஒரு ஜிஸ்ட் மாதிரி தான் இந்த இது இருக்குது. இதில் சாங்கிய யோகம் கபிலரானவர் எப்படி சாங்கிய யோகத்தை கொண்டு வரார் அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்தில் இருக்குது. சாங்கிய யோகம்ங்கிறது எண்ணிக்கை. சாங்கியம்னாக்கா எண்ணிக்கைன்னு அர்த்தம். அந்த ஒரு விதமாக அதாவது இந்த உடம்பானது 24 தாவரங்க தத்துவத்தினால படைக்கப்பட்டது இந்த உலகம், இந்த உடம்பு அப்படிங்கிறது. அவரது என்னது அந்த 24 தத்துவம் என்னதுன்னு கேட்டாக்கா இந்த இதுலேயே ஸ்லோகத்திலேயே சொல்லியிருக்கா. முதல் லைனில் பிரகிருதி மகத் அகங்காராச்ச மாத்ராச்ச பூதானி அபி திருஷபி தக்ஷாக்ஷி. இந்த 24 தத்துவம் அதாவது பிரகிருதிங்கிறது மாயை, அப்புறமா மகங்காரம் பிரகிருதி மகத்து தத்துவம், அடுத்தது அகங்காரம்ங்கிற தத்துவம். ஆக 3ஆச்சா. அப்புறம் மாத்திராங்கிறது தன்மாத்திரைகள்னு 5 3 8ஆச்சு. இப்போ அபி ஹிருதி அபி மனசுங்கிறதும் சேர்ந்ததுன்னாக்கா எல்லாத்தையும் சேர்ந்துட்டு இப்போ 14 பக்கத்தில் என்னது இன்னும் 10 என்னது வரப்போகிறதுன்னு கேட்டாக்கா தக்ஷாக்ஷிஹி 10 இந்திரியங்கள்ன்றது ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம் 5. அந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியமும் சேர்ந்து 10 5 15 15 3 15 3 18 மகாபூதங்களும் இருக்குது. பூதானி சொல்லுறார் இல்லையா, பஞ்சபூதங்கள் 5 சேர்ந்ததுன்னா 24 ஆச்சு. இந்த 24 பஞ்சபூதங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்ததுன்னாக்கா இந்த 24 தத்துவம் அடங்கினது தான் இந்த உடம்பு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. அது தக்ஷாக்ஷி பூரஷ பஞ்ச விஷம். இது 24 தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. 25வது ஒன்று இருக்குது,
அது 25வது என்னதுன்னா புருஷா அப்படிங்கிறது 25வது தத்துவமாக சொல்லப்படுறது. இந்த புருஷன் 25வது தத்துவம். இந்த 25 24லையும் சம்பந்தப்படாத ஒருத்தனுக்கும் இந்த புருஷன்கிறவன் 25வது தத்துவம். இது விதித விபாகோ முச்சதே சௌ பிரகிருத்யா. இது முச்சதே சௌ இது விதித விபாகோ. இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதாவது 24 தத்துவம் அடங்கினது உடம்பு. அந்த உடம்புல புருஷன்கிறது வேற, அந்த அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமானது தெரிஞ்சுடுத்து. முச்சதே சௌ பிரகிருத்தியா. பிரகிருத்தியாங்கிறது பிரகிருதிங்கிறது மாயையிலேருந்து முச்சதே அவர் விடுதலை அடைஞ்சிடும். அசௌ அந்த ஆள் யார் பண்ணுறானோ யோகம் பண்ணி அந்த புருஷன்கிற பஞ்சவிம்சம் என்னதோ அதை நன்னா புரிஞ்சுண்டு இதுவும் அதுவும் கலக்காத்தது அப்படிங்கிறத யார் நன்னா புரிஞ்சுட்டானோ அந்த பிரகிருதிக்கு, அந்த ஆளுக்கு, அந்த மனுஷனுக்கு, அந்த யோகிக்குன்னு சொல்லலாம் பார்க்க போனாக்கா, அந்த யோகிக்கு இந்த பிரகிருதியானது அவனை தீண்டவே செய்யாது அப்படின்னு சொல்லுறார். இதில் இது கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை நகாதி. இதுக்கு அது மாதிரி கபிலரானவர் தேவஹூதியான தன்னுடைய அம்மாவுக்கு இந்த மாதிரி அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தார். இந்த சாங்கிய யோகத்தை எப்படி பண்ணணும் பற்றி, சாங்கிய யோகம்னா என்னது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்லி கொடுக்குறார். பிரகிருதி வகதகங்காராச்ச மாத்ராச்ச பூதானி அபி ஹிருதபி தக்ஷாட்சி புருஷ பஞ்சவிம்சக இது விதித விபாகோ முச்சதே சௌ பிரகிருத்யா கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. இது 2வதாச்சு. மீதி இருக்கிற அவர் சாங்கிய யோகத்துடைய மற்ற ஸ்லோகங்களை எல்லாம் அடுத்த 3, 4, 5 பார்க்கலாம் நம்ம.